குரூப் 4 ரிசல்ட் வந்ததுலேருந்தே நிறைய பேர் காமனாக புலம்பக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 120க்கு மேலே கரெக்டாக போட்டிருக்கேன், 130க்கு மேலே கரெக்டாக போட்டிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா 145 கொஸ்டினுக்கு மேலே வந்து போட்டேன், பார்டரில் இருக்கேன், ஒரு 4-5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுமாதிரி வந்து இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் 2024ல் இதே சிச்சுவேஷனில் இருந்து அப்போ வந்து புலம்புனாங்க, நான் வந்து 130 தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சின்சியராக படிச்சிருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் முன்னால் இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களாம் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கட் ஆஃபை தாண்டி கிளியர் பண்ணிட்டாங்க போஸ்டிங் வாங்குற அளவுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த வருஷம் இந்த சிச்சுவேஷனில் இருக்கவங்க நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். நிறைய பேர் கவலைப்படுற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் முதல்லேருந்து படிக்கணுமா, மறுபடியும் படித்து எக்ஸாம் எழுதி மறு ரிசல்ட்டு அப்பா மறுபடியும் ஒரு வருஷமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கவலை வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக படிக்க வரவங்க மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 120க்கு மேலே போட்டிருக்கீங்க, 130 மேலே போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி தான் வந்து இருக்கீங்க. இப்போ கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து 152க்கு மேலே போட்டவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32 கொஸ்டின், இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 22 கொஸ்டின். ஸோ அப்போ நீங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 22 கொஸ்டின், ஒரு 12 கொஸ்டின், இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்பில் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் முதல்லேருந்து ஏபிசிலேருந்து ஆரம்பிங்க வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், படித்த விஷயம், இதை ரெகுலராக ரிவைஸ் பண்ணிவிட்டு இதிலெல்லாம் வீக்காக இருக்கீங்க, லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா கிளியர் பண்ணிடலாம். ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவலைப்பட்டு நோட்டிஃபிகேஷன் ஆகிக்கும். ஸோ வந்து இப்போ ஆனுவல் பிளான் டிசம்பரில் வரும், நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 வந்து முன்னால் வரும். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம ஒழுங்காக போன வருஷம் வந்து செப்டம்பர் ரிசல்ட் வந்துச்சு, ஸோ அந்த செப்டம்பர் அக்டோபர் நம்ம வந்து நவம்பர்லேயாவது படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், அப்போ படிச்சிருந்தா கூட நம்ம இந்த டைம் போஸ்டிங் வாங்கியிருப்போம். இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா 2026ல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து கவலைப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போமே வந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக 2026ல் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு நிறைய பேர் வந்து கவலைப்படுவாங்க. இன்றைக்கி நவம்பர் மாதம், ஸோ அந்த நவம்பர் 2025 நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலையே, இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம வந்து அப்பமே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சு புக்கு வெளியே நம்ம வந்து எவ்வளோ வந்து படிச்சிருக்கலாம், எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஈஸியாக பார்த்தோம்னா நம்ம போஸ்டிவ் வாங்கியிருக்கலாம். இப்படிங்கிற மாதிரி 2026ல் கண்டிப்பாக ஆஸ்பிரன்ஸில் ஒரு 95% பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவலைப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன அந்த வீடியோ பார்த்தாலுமே நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேட்கும்போது ஃபாலோ பண்ணுவாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த டயத்தில் 2026ல் வந்து கவலைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் 95% இருக்கக்கூடாது, ஒரு 5% இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்துட்டு முடிஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ இப்போமே வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா வருஷம் ஒரு 5% அவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும். அவங்க யார் அப்படின்னா வந்து இப்போமே படிக்க ஆரம்பிக்கவங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இப்போமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இருக்க வேண்டியது அந்த 95%ல் இல்லை, ஸோ நீங்கள் இருக்க வேண்டியது 5%. ஸோ வந்து இப்போவுமே ஏதோ ஒரு பிளான் நீங்கள் வந்து ஓனாக போட்டாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, ஆன்லைனில் படித்தாலும் சரி, இப்போமே ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கோல் போடாமல் முதல்ல ஷார்ட் டேர்ம் கோலாக போடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோலுக்கான ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்களே ஓனாக ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் அதை போட்டு இப்போமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நான் 6 மாதத்தில் வந்து கிளியர் பண்ணிட்டேன், 8 மாதத்தில் கிளியர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 வருஷம் படிக்கவங்க, 3 வருஷம் படிக்கவங்க, அதுக்கு மேலே படிக்கவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் கிளியர் பண்ணலையே அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த 6 மாதத்தில் கிளியர் பண்ணிட்டேன், 8 மாதத்தில் கிளியர் பண்ணுறேன் அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க, ஒரு 1 இயர் 2 இயரில் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து காலேஜ்லேருந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க காலேஜ்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துருக்கும், அதை அட்டெண்ட் பண்ணி வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி
அவங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தரோட பாசிட்டிவ் ஸ்டோரியிலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே அவங்க வந்து காலேஜில் வந்து படித்தது கஷ்டப்பட்டு அதெல்லாம் சொல்லாமல் நான் சும்மா எக்ஸாம் அப்ளை பண்ணேன் எழுதுனேன் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சின்சியராக படித்த யார்கிட்ட கேட்டாலுமே வந்து ஒரு 2 இயர் 3 இயர் வந்து ஆயிருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் 80% வந்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் இன்னும் முடிக்க வேண்டியது ஒரு 20% தான். அதை வந்து இப்போமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஃப்ரீ பேட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ பேட்ச்க்கான லிங்க் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேருந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.